ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நான் எஸ்கே. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, AWS உடைய நியூ லேர்னிங் சென்டர், AWS ஸ்கில் பில்டர் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த AWS ஸ்கில் பில்டருக்கும் ஏற்கனவே இருந்த ட்ரெய்னிங்க்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஸ்கில் பில்டர்ல வந்து என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு ரியல் டைம் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். வாங்க போலாம். நீங்க கூகுள்ல போயிட்டு AWS ட்ரெய்னிங் அண்ட் சர்டிஃபிகேஷன், ஓகேங்களா? ட்ரெய்னிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிங்க் கிடைக்கும். அதாவது aws.amazon.com ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லி, இந்த லிங்க்க நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் AWS ட்ரெய்னிங் அண்ட் இதுக்கான மெயின் பேஜ் உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் அண்ட் சர்டிஃபிகேஷன். இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் அதாவது எக்ஸ்ப்ளோர் டிஜிட்டல் ட்ரெய்னிங், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமா உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஓனா செல்ஃபா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பிரைவேட்டா நீங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்டரோட நீங்க ஒரு கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் எடுத்துக்கிற மாரி இருக்கிறீங்க அப்படின்னா, அத செப்பரேட்டா ஆல்ரெடி இருந்த AWS ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லி, அதுல வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத ரைட் கிளிக் பண்ணி இத ஓப்பன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் டிஜிட்டல் ட்ரெய்னிங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப போனா உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ப்ளோர் AWS ஸ்கில் பில்டர். இதான் நான் சொன்னது. ஸ்கில் பில்டர் அப்படின்னு சொல்லி இத கொண்டு வந்திருக்காங்க. இது நாட் ஒன்லி நம்மளுடைய ஓன் லேர்னிங் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சர்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கில் பில்டர் அப்படிங்கிறதுல. அதே சேம் டைம் நீங்க வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். ட்ரெய்னிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் வந்துட்டு ஃபைண்ட் பண்றதுக்கான அந்த கிளாஸ ஃபைண்ட் பண்றதுக்கான லிங்க் இருக்கும். பிளஸ் வந்து டீம ட்ரெயின் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃபா லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்கில் பில்டர் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோர் AWS ஸ்கில் பில்டர் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா ஒரு சைட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது explore.skillbuilder.aws அப்படின்னு சொல்லி இந்த சைட் வந்து ஓப்பன் ஆகும். இது கம்ப்ளீட்டா ஒரு நியூ சைட். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த ட்ரெய்னிங் இருக்கு இல்லைங்களா? இப்ப நீங்க அந்த கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங்ல போயிட்டு ஃபைண்ட் நியூ கிளாஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து ஓல்டு நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. AWS.training அப்படின்னு சொல்லி லேர்னிங் உங்களுக்கு வந்து வரும். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்க வந்து செல்ஃபா நீங்க வந்து AWSல லேர்ன் பண்றதுக்கு இந்த இடத்துல தான் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. வித்தின் 10 மினிட்ஸ்ல கூட உங்களுக்கு வந்து கோர்ஸஸ் அவைலபிளா இருக்கும். நீங்க அந்த டிஜிட்டல் கோர்ஸ முடிச்சுட்டு அதுக்கான கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேஷன் கூட நீங்க கெயின் பண்ணிக்கலாம். அந்த மாரியான ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா, AWS ட்ரெய்னிங் அப்படிங்கிறது. இப்ப இந்த AWS ட்ரெய்னிங்ல வந்து டாப் ஆஃப் தட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பாருங்க. அதாவது ஆல் செல்ஃப் பிளேஸ்ட் டிஜிட்டல் கோர்ஸ் ஆர் நவ் ஆன் AWS ட்ரெய்னிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் நியூ லேர்னிங் சென்டர். அதாவது அதுக்கோட நியூ லேர்னிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, AWS ஸ்கில் பில்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஆல் கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் அண்ட் ஓல்டு ஏற்கனவே நீங்க முடிச்சிருப்பீங்க இல்லையா? டிரான்ஸ்கிரிப்ட் அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, முடிச்ச கோர்ஸ் டீட்டெயிலும் பிளஸ் வந்து கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிமைன்லாம் உங்களுக்கு வந்து AWS ட்ரெய்னிங் நம்ம இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த சைட்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அத வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஏற்கனவே இருந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பேஸ்ல நம்மளா டிஜிட்டலா லேர்ன் பண்றது. உங்களுக்கு டிஜிட்டலாவோ இல்லன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் சம் கன்டென்ட்டா இருக்கும். லேர்னிங் கன்டென்ட் அந்த மாரிலாம் நம்ம லேர்ன் பண்றதுக்கு புதுசா வந்து ஸ்கில் பில்டர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐகான். இந்த ஐகானே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். AWS அப்படின்னு சொல்லி மேல டாப் ஆஃப் தட் அந்த ஐகான் கூட மாத்திருக்காங்க சைட்ல. இப்ப இந்த சைட்ட தான் நம்ம வந்து இது பண்ண போறோம். நான் இதுல போய் சைன் இன் குடுத்துக்கிறேன். அஸ் யூசுவல் ட்ரெய்னிங் சைன் இன் மாரி தான். நீங்க வந்துட்டு உங்களோட ஒரு Amazon அக்கவுண்ட் டைரக்ட்டா நம்ம Amazon இருக்கு இல்லைங்களா? Amazon பர்ச்சேஸ் அக்கவுண்ட் அது மாரி அந்த இத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Amazon அக்கவுண்ட். ஆனா கம்பல்சரி வந்து ஒரு ஃபோன் நம்பரோட டை அப் ஆயிருக்கணும். அது கம்பல்சரி அதாவது ஏற்கனவே ஃபோன் நம்பர் வந்து ஆட் ஆகாத ஒரு நம்பர். ஃபோன் நம்பர் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கணும். புதுசா சைன் அப் பண்றீங்க அப்டின்னா. இல்லன்னா அது வந்து அலோவ் பண்ணாது. இப்ப டைரக்ட்டா நீங்க உள்ள போனீங்கன்னா அப்டின்னாலே லாகின் வித் அமேசான் இருக்கும். அதிலே டிஃபரெண்ட் ஆப்ஷன் இருக்கும். டிஃபரெண்ட் ஆப்ஷன் போனீங்க அப்டின்னா, இதிலே பார்ட்னர், ஆர்கனைசேஷன் அந்த மாரி இருக்கும். நம்ம வந்து செல்ஃபா நம்ம லேர்ன் பண்றதுனால லாகின் வித் அமேசான் இதை குடுத்துக்கலாம். இப்ப நான் லாகின் பண்றேன். நம்மளுடைய இமெயில் ஐடி வச்சு techforall247 @gmail.com. லாகின் ஆயிருச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சைன் அப் பண்றீங்க அப்படின்னா, மொபைல் நம்பர் எப்படி மேண்டேட்டரி அதே மாரி உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து நீங்க செட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய ப்ரொஃபைல் மீன்ஸ் உங்கள ஜஸ்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இத வந்து ஏன்னா சர்டிஃபிகேஷன் அதுல தானே உங்களுக்கு வந்து இதாகும். அதனால அந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து நீங்க செட் பண்ற மாரி இருக்கும். என்ன மாரியான இதுல நீங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல இருக்கிறீங்க, எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க, இந்த மாரியான சம் அடிஷனல் டீட்டெயில் வந்து நீங்க வந்து ஒரு ப்ரொஃபைல்ல வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். நான் ஆல்ரெடி குடுத்துட்டதுனால டைரக்ட்டா உங்களுக்கு வந்து உள்ள வந்து போயிடுது.
இப்போ உள்ள போனோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னர் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி வரும். இதுல வந்து நம்ம ஆல்ரெடி என்னென்ன கோர்ஸ்லாம் வந்துட்டு எடுத்திருக்கிறோம். அந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் இன்னும் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு, எதெல்லாம் இன்னும் நாட் ஸ்டார்ட்டடு, பிளஸ் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நீங்க உள்ள லாகின் பண்ண உடனே லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு வந்து கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங். ஆல்ரெடி பார்த்த மாரி நம்ம அந்த கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் போணும் அப்படின்னா, இத ரைட் கிளிக் பண்ணி நம்ம அந்த AWS ட்ரெய்னிங் வந்து நீங்க போய்க்கலாம். பிளஸ் AWS சர்டிஃபிகேஷனும் வந்து இங்க செப்பரேட்டா வந்து குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கார்னர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதான் வந்து புது டேஷ்போர்ட். உங்களுக்கு வந்து இந்த டேஷ்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேஷ்போர்ட்டா இருக்கு. நீங்க கம்பேர் டூ ட்ரெய்னிங் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து கோர்ஸ வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் கேட்டலாக் வந்து நான் போறேன். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு என்ன விதமான கோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கு அப்டின்னு சொல்லி வருது. அதாவது 2 விதமா வரும். ஒண்ணு வந்து லேர்னிங் பிளான் அப்டின்னு வரும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ட்ரெய்னிங் வரும். டிஜிட்டல் ட்ரெய்னிங் அப்டிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் ஓவரோட வரும். வாய்ஸ் ஓவரோட உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெய்னரே ரெக்கார்டட் செஷன் மாரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அதுதான் டிஜிட்டல் ட்ரெய்னிங் அப்டிங்கிறது. மேல இருக்க லேர்னிங் பிளான் அப்டிங்கிறது சம் கன்டென்ட் உங்களுக்கு வந்துட்டு. இப்ப நீங்க இந்த ஸ்டோரேஜ் இத எடுத்திருக்கீங்க. நான் என்ரோல் பண்ணியிருக்கிறேன் இது. பிடிஎஃப் மாரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. நீங்க ரீட் பண்ணி படிக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி நீங்க வந்து கோர்ஸ் எடுத்துக்கலாம். லேர்னிங் பிளான் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ட்ரெய்னிங். இது 2மே பார்த்தீங்கன்னா, நீங்க செல்ஃபா நீங்க வந்து லேர்ன் பண்றது. நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம ஒண்ணு விஷுவலா வந்து பார்த்து லேர்ன் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா, இந்த மாரியான நெறைய புக் மாரி தான் இது வந்து. உங்களுக்கு அந்த மாரி நீங்க வந்து லேர்ன் பண்ண முடியும். இதுல பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு வேணும். நீங்க ஒரு சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் வந்து நீங்க வந்து பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறீங்க. இல்ல ஒரு AWS பார்ட்டிஷனருக்கு வந்து நீங்க சர்டிஃபிகேஷன் பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறீங்க. இல்ல ஒரு மைக்ரேஷன் வாட்டெவர் நீங்க எது ரிலேட்டடா இது பண்றீங்களோ, அது ரிலேட்டடானத வந்து நீங்க சர்ச் பண்ணி, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ நீங்க வந்து என்ரோல் பண்ணி நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அது டிஜிட்டல் கோர்ஸா இருக்கலாம். அப்படி இல்லன்னா உங்களுக்கு வந்துட்டு லேர்னிங் பிளானா இருக்கலாம். இதுல ஃபில்டர் ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. அஸ் யூசுவல் ஏற்கனவே நம்ம அந்த ட்ரெய்னிங் பழைய இதுல பார்த்த மாரி ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. நீங்க அந்த லாங்குவேஜ் இது பண்றது, இல்ல வந்து டியூரேஷன் மத்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க ஃபில்டர் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். என்ரோல் பண்ண முடியும். இப்படிதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் என்ரோல் பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் இதுல போயிட்டு, நீங்க இதுல போயிட்டு மை ஆக்டிவிட்டீஸ் நான் கிளிக் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நியூ திங். நீங்க ஈஸியா உங்களுடைய லேர்னிங்க வந்து ட்ராக் பண்ண முடியும். இது வந்து பழைய ட்ரெய்னிங் இதுல அவைலபிளா இல்ல. இதுல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. பக்காவா உங்களுக்கு ஒரு கிராஃபிக்கலா வந்து நீங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்ப நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய நேம் அண்ட் குரூப் டீட்டெயிலா இருக்கு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ நேரம் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த சப்ஸ்கிரிப்ஷன் டேட் இருக்கு. எப்ப நான் லாஸ்ட்டா லாகின் பண்ணேன் அப்படின்னு இருக்கு. எவ்வளோ கோர்ஸ் வந்து நான் வந்து ஆக்டிவா கோர்ஸ் வந்து வச்சிருக்கிறேன். எடுத்திருக்கிறேன்னு இருக்கு. டோட்டல் டைம் வந்து நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலா நான் ஒரே ஒரு ஸ்மால் கோர்ஸ் மட்டும் தான் ட்ரஸ்டட் அட்வைசர் அப்படின்ற கோர்ஸ் 10 மினிட்ஸ் கோர்ஸ் மட்டும் தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். மிச்சதெல்லாம் நான் வந்து என்ரோல் பண்ணி மட்டும் வச்சிருக்கிறேன். அதனால எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் டோட்டலா இதுவரைக்கும் 26 மினிட்ஸ் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு இருக்கு. தென் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, ப்ராக்ரஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாரி அதாவது எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இன் ப்ராக்ரஸ்ல எவ்வளோ இருக்கு. டூ பிகின் இன்னும் எத்தனலாம் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. அப்படின்ற மாதிரியான ஒரு கிராஃபிக்கல் டேஷ்போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. எப்ப லாஸ்ட் 12 மந்த்ல என்னுடைய ஆக்டிவிட்டி என்ன மாரியான ஆக்டிவிட்டி இருக்கு. அத பத்தி ஒரு டேஷ்போர்ட் கிராஃபிக்கல்ல குடுத்துருக்காங்க. இன்னமும் டீட்டெயிலா உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணது, இன் ப்ராக்ரஸ்ல, கம்ப்ளீட்டட்ல இதெல்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அத கிளிக் பண்ணி டோட்டலா நம்ம வந்து அத டீட்டெயிலா உங்களால பார்க்க முடியும். தென் மை பெர்ஃபார்மன்ஸ் இங்க இருக்கு. சைட்ல வந்து இன்னும் திரும்பவும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இன் பாயிண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த மாரி வந்து நீங்க என்ன பண்ணிக்கிற முடியும். உங்களுடைய டீட்டெயிலா நீங்களுடைய லேர்னிங் வந்து நீங்க எடுத்து பார்த்துக்கிற முடியும். ஓகேவா? பிளஸ் வந்து நீங்க வந்து கோர்சஸ் நான் கோர்சஸ் கிளிக் பண்றேன். கோர்சஸ் கிளிக் பண்ணோம்னா, நீங்க என்னென்ன கோர்சஸ்லாம் நம்ம ஏற்கனவே லாகின் பண்ணோனே வந்துச்சு இல்லையா? அது மாரி இல்லாம, உங்களுக்கு வந்துட்டு சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது கோர்ஸ் நேம், அதோடைய ப்ராப்பரான கோர்ஸ் நேம் கோட் என்ன? பிளஸ் நேம் என்ன? அதோடைய ஸ்டேட்டஸ் இப்ப வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல கம்ப்ளீட்டடா? இல்ல எதுவும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லன்னா இன் ப்ராக்ரஸ். இந்த மாரியான அதோட ஸ்டேட்டஸ் என்ன? எப்ப என்ரோல் பண்ணீங்க? கோர்ஸ் வந்து எப்ப கம்ப்ளீட் பண்ணீங்க? இப்ப நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ட்ரஸ்டட் அட்வைசர் வந்து நான் நேத்து வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அத வந்து இங்க போட்டிருக்காங்க. அதுக்கான கிரெடிட்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா, அது வந்து இங்க இருக்கு. டோட்டல் டைம் வந்து எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம், அதோட ஸ்கோர் இந்த மாதிரியான டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த மாரி நீங்க வந்து டீட்டெயிலா வந்து எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். அது இல்லாம லேர்னிங் பிளான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரேஜ் வந்து லேர்னிங் பிளான் இருந்துச்சுன்னு சொல்லி, அந்த லேர்னிங் பிளான் கூட நான் என்ரோல் பண்ணியிருந்தேன். அது செப்பரேட்டா உங்களுக்கு லேர்னிங் பிளான்ஸ்ன்னு குடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கோர்ஸ் இதுல வந்து 3 கோர்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஸ்டோரேஜ் லேர்னிங் பிளான் அப்படின்னு சொல்லி, இது நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன். லேர்னிங் பிளான்ல வந்து இருக்கு. அதுவும் ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு. இந்த மாரி டீட்டெயில் வந்து நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். பிளஸ் அடிஷனல் இன்ஃபோன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணலாம். ஓகே.
அடிஷனல் இன்ஃபோன்றது நம்ம ப்ரொஃபைல்ல குடுத்தோம் இல்லையா? அந்த டீட்டெயில் தாங்க இருக்கு. கண்ட்ரி, கம்பெனி நேம் இந்த மாரி டீட்டெயில்லாம் உங்களுக்கு இதுல குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க என்ன மாரி ப்ரொஃபைல் செட் பண்றீங்களோ, அது வந்து இங்க அப்டேட் ஆயிருக்கும். ஆனா நமக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் கோர்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன மாரிலாம் நீங்க உங்க லேர்னிங் வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்கன்றத ஈஸியா நம்ம ட்ராக் பண்ண முடியும். இது மூலியமா உங்களுக்கு வந்துட்டு. இது இல்லாம உங்களுடைய அ AWS சர்டிஃபிகேஷனையும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஸ்கில் பில்டர்லயே நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதான் அங்க வந்து குடுத்துருக்காங்க. நீங்க ஸ்கில் பில்டர்ல போயிட்டு லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிட்டு AWS சர்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, அது மூலியமா நீங்க உங்களோட சர்டிஃபிகேஷன வந்து ஷெட்யூல் பண்றது, அத மேனேஜ் பண்றது. ஓகேங்களா? அத வேலிடேட் பண்றது எல்லாமே இங்கேயே நீங்க வந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த AWS ஸ்கில் பில்டர் பத்தியான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் வந்து உங்களுடைய AWS லேர்னிங் வந்து கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஸ்கில் பில்டர் வந்து யூஸ் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.